சட்டவிரோதமாக பணியாளர்களை நியமிப்பது, பதவி உயர்வு வழங்குவதில் முறைகேடு, ஆட்சி மன்ற குழுவின் அனுமதி இல்லாமல் பல்வேறு தனியார் அமைப்புகளுக்கு பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளிப்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஜெகநாதன் மீது இருப்பது குறிப்பிடத்தக்கது என்று சுட்டிக்காட்டுகின்றன செய்தி குறிப்புகள். கடந்த சில ஆண்டுகளாக சமயம் சார்ந்த நிகழ்வுகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருந்தன என்பது பலரும் சொல்லுகின்ற உண்மையான தகவலாக இருக்கிறது. இந்த ஜெகநாதன் என்பவர் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தபோது பதவி நியமனம் பெற்றவர். அப்போது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த பன்வாரிலால் புரோஹித் இப்போது தேசிய அளவில் ஆளுநர்கள் சர்ச்சையில் சிக்கிய முக்கிய புள்ளியாகவும் இருக்கிறார். பஞ்சாபின் ஆளுநராக உட்கார்ந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அரசுக்கு குடைச்சல் கொடுப்பது, பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் தலையீடு செய்வது, அரசு நிர்வாகத்தை முடக்குவது என்று அவருக்கு உச்சநீதிமன்றமே கூட்டு வைத்து அனுப்பியிருக்கிறது. அந்த பன்வாரிலால் புரோஹித்தால் நியமிக்கப்பட்டவர்தான் இந்த ஜெகநாதன் என்று குறிப்பிடுகிறார்.